இன்னைக்கு செய்ய போகிறது லெமன் சிக்கன். இது பிரியாணிக்கு சூப்பரான சைட் டிஷ். நான் 300 கிராம் நெஞ்சுக்கறி எடுத்துக்கேன். சிக்கனை வந்து நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை 3 டேபிள் ஸ்பூன் தயிர் மற்றும் சால்ட்டில் நான் அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு 3 சில்லி எடுத்துக்கோங்க. ஒரு லெமன், 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன் ஸ்லைஸாக, ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெப்பர், கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை. தவா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம கிராம்பு, சின்ன பட்டை இந்த 3ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் பாதி அளவு நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட சிக்கனை இறக்கிடலாம். சிக்கனை இப்போ நம்ம இறக்கிடலாம். அப்படியே தயிரோட இறக்கிடுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எல்லாமே வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே சேர்ந்து கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வேக விடுங்க. ஒரு மூடியை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். நம்மளோட சிக்கன் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு ஊற்றிடலாம். இந்த ரெசிபி வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், ஆனால் பிரியாணியோட சாப்பிடும்போது சூப்பராகவும் இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தண்ணியும் நல்லா அடங்கி வந்துருச்சுங்க. இப்போ இதோட பெப்பர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா நீங்கள் பெப்பர் கூட சேர்த்துக்குங்க. நல்லா பிரட்டி விட்டுக்குங்க. தண்ணி நல்லா அடங்கினதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். நான் இப்போ 300 சிக்கனுக்கு 1 எலுமிச்சம்பழம் ஊற்றிருக்கேன். இது கரெக்டான அளவு. நீங்கள் கூட சிக்கன் வாங்கினீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எலுமிச்சம்பழத்தை இன்னொன்று சேர்த்து ஊற்றிக்குங்க. இப்போ சிக்கன் சூப்பராக ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம். சூப்பரான லெமன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. பிரியாணியோட அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே எங்களோட டேஸ்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் அப்படியே கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நாங்கள் செய்கிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும். நன்றி.